Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. நம்முடைய இணைப்பில் தற்போது பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேடம். பெரியாரோட பெயருக்கு பின்னால் சாதி பெயரை குறிப்பிட்டு யூபிஎஸ்சி தேர்வு வினாத்தாள்ல குறிப்பிட்டிருந்தது சர்ச்சையா பார்க்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பெரியார் ஒரு மிகப்பெரிய சாதி எதிர்ப்பை வெளிக்கொண்டு வந்த ஒரு தலைவர், ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படிங்கிற இருக்கும்போது அவருடைய பெயருக்கு பின்னால் யூபிஎஸ்சி தேர்வு வினாத்தாலேயே இந்த மாதிரி இடம்பெற்றிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. உங்களோட பார்வை. முதல்ல இது அதிகாரிகள் இதை தயாரித்திருப்பார்கள். அதனால இதுல மத்திய அரசை குற்றம் சாட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. முதல்லயே சொல்லி விடுகிறேன். ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல 181 அதுக்கு வேலையாட்களை பணியாட்களை தேர்வு செய்யும் போது ஹிந்தி தெரிந்திருக்க வேண்டும் என்று ஒரு சர்க்குலர் இருந்தது. உடனே நான் தமிழ்நாடு அரசு ஹிந்தி வெறியர்னு சொல்லல, அவங்க அதிகாரிகள் தவறு செய்தார்கள், அதனால நாங்க திருத்திக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அது ஒன்று. இன்னொன்று, இந்தியா முழுவதும் எழுதப்படுகின்ற ஒரு பரீட்சை இது. இதுல யார் யார் எப்படி அறியப்படுகிறார்கள் என்பதுதான். இதுக்கு முன்னால் அவங்க பேசும்போது கூட சாதி ஒழிப்புன்னு வருவதற்கு வரைக்கும் ராமசாமி நாயக்கர் என்றுதான் அறியப்பட்டார். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப எங்களோட மிகப்பெரிய புத்தகமான ஆங்கில புத்தகம், மருத்துவ புத்தகம் ஏஆல் முதலியார் எழுதியது என்று தான் இருக்கும். அவரு சாதி வெறியர்லாம் கிடையாது, அவர் ஏஆல் முதலியார் என்று அறியப்பட்டார், அவ்வளவுதான். அதனால இதோட சாதி வெறித்தனத்தையோ சாதியை இப்ப உதாரணத்திற்கு தெலுங்கானால எல்லா புத்தகத்திலயும் காமராஜ் நாடார்னு போட்டிருப்பாங்க, நானே படித்திருக்கிறேன். அதனால இது எவ்வாறு அறியப்பட்டார்கள் என்பது மற்ற புத்தகத்தில், இது இந்தியா முழுவதும் எழுதப்படுகின்ற புத்தகம் என்பதால். இப்ப உதாரணத்துக்கு எங்க வீடு லோகையா நாயுடு காலனி, இப்ப நாயுடுவை எடுத்தாச்சு, காலனி எங்க பகுதியில் யாருமே காலனி இவங்க சொல்ற அளவுக்குள்ள மக்கள் இல்லவே இல்லை. ஆனா இப்ப லோகையா வேண்டாத இடத்துல சாதியை கட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல சாதியை வைத்துதான் நீங்க வேட்பாளர் அறிவிக்க செய்றீங்க, சாதியை வைத்துதான் அந்த பகுதி தலைவர்களை அறியப்படுத்துகிறீர்கள். இப்படி இருந்துவிட்டு ஒரு வார்த்தையில சாதியை புகுத்துறார்கள் என்று சொன்னா எப்படி? பெரியார் நிச்சயமாக சாதி ஒழிப்பு இயக்கத்தை நடத்தினார். ஆனா அவர் எப்படி அறியப்படுகிறார், மற்ற புத்தகங்களில் அவர் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை வைத்துதான் அவங்க கேள்வி கேட்பாங்க. இல்ல, பெரியார் மிகப்பெரிய அளவுல சாதி ஒழிப்புக்கும் தீண்டாமை ஒழிப்புக்கும் தானே மிகப்பெரிய அளவுல அறியப்படுறார். அப்படி இருக்கக்கூடிய அவரோட அடையாளமா இருக்கக்கூடிய ஒன்னையே மறைச்சு அவரோட சாதி பெயரோட குறிப்பிடுறது, அதுவும் யூபிஎஸ்சி தேர்வுல கேள்விகளை எடுக்கிறவங்க அதுல கவனம் செலுத்தி இருக்கணும் அப்படிங்கிறது பார்வையா கவனம் செலுத்திருக்கணும். ஆனா அவங்க அவங்க படித்திருக்கிற புத்தகங்கள்ல, அவங்க வடநாட்டு புத்தகங்கள்ல அப்படி எழுதுறது. அதனாலதான் உங்களுக்கு நான் சில உதாரணங்களையும் சொன்னேன். அதனால அது ஒத்துக்கொள்வேன்னு சொல்ல முடியாது. ஆனா இது அதிகாரிகளின் தவறுதான். ஆனா இது ஏதோ அரசாங்கம் அதை தவறு செய்த மாதிரியும் அரசாங்கம் ஜாதியை புகுத்துற மாதிரியும் பேச முடியாது என்பது எனக்கு. அதிகாரிகளோட தவறா இருக்கலாம், அரசாங்கத்தோட தவறா இருக்க முடியாது அப்படிங்கிறது உங்களோட பார்வையா இருக்கு. இணைப்புல கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.